அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நண்பர்களே, இந்த வீடியோவில் திங்கட்கிழமை அதாவது 3 மார்ச் நிஃப்டி ட்ரேட் பிளான் பற்றி பார்ப்போம். நண்பர்களே, முதலில் வெள்ளிக்கிழமை நிஃப்டி மூவ்மெண்ட் பற்றி பார்ப்போம். அதாவது வெள்ளிக்கிழமை நிஃப்டியானது 22,433 ஓப்பன் ஆகி அப்சைடு 22,450 வரை சென்றது. பின்பு அங்கிருந்து டவுன் சைடு 22,104 வரை வந்தது. தற்சமயம் 22,124 உள்ளது. ஆக இதை நீங்கள் சார்ட்டில் பார்த்து அறிந்ததே. இதை வைத்து நாம் ட்ரேட் பிளான் செய்வோம். நண்பர்களே, இமீடியட் சப்போர்ட் என்பது 22,100, இமீடியட் ரெசிஸ்டன்ஸ் என்பது 22,450. ஆக நீங்கள் கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னவெனில், வெள்ளிக்கிழமை நிஃப்டியானது 420 பாயிண்ட் டவுன் ஆனது. அதே சமயத்தில் பேங்க் நிஃப்டியானது 399 பாயிண்ட் தான் டவுன் ஆகியுள்ளது. ஆக பேங்க் நிஃப்டி இன்னும் அதிகமாக டவுன் ஆகி இருக்க வேண்டும், ஆனால் டவுன் ஆகவில்லை. அதே சமயத்தில் வெள்ளிக்கிழமை டவ் ஜோன் 600 பாயிண்ட் கிரீனில் முடிவடைந்துள்ளது. ஆகவே நமது மார்க்கெட்டானது கேப் அப்பில் ஓப்பன் ஆவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உள்ளது. நண்பர்களே, ஆக தற்சமயம் ட்ரேட் பிளான் பற்றி பார்ப்போம். அதாவது நோ ட்ரேட் ஜோனாக நாம் 22,100 டு 22,200 வரை எந்த ட்ரேடும் எடுக்க வேண்டாம். அதே சமயத்தில் மார்க்கெட் ஓப்பன் ஆகி 22,200 கிராஸ் செய்து அப்சைடு சென்றால் அது 22,300, 22,450 வரை செல்ல வாய்ப்பு உள்ளது. அது சமயம் கால் பை செய்து ட்ரேடு எடுக்கலாம். ஆனால் அது ரிஸ்க் ட்ரேடாக இருக்கும். ஸ்டாப் லாஸ் போட்டு எடுக்கவும். இல்லை என்றால் நீங்கள் காத்து இருங்கள். நிஃப்டியானது அப்சைடு சென்றவுடன் ஒரு செல்லிங் ப்ரெஷர் வரும். அது சமயம் கால் செல் செய்து ட்ரேட் எடுத்து ப்ராஃபிட் அடையவும். இது நம்முடைய முதல் பிளான். நம்முடைய இரண்டாவது பிளானாக 22,100 கிராஸ் செய்து டவுன் சைடு சென்றால் அது 22,700 வரை செல்வதற்கான வாய்ப்பு உள்ளது. நண்பர்களே, அது சமயம் நீங்கள் கால் செல் செய்து ட்ரேட் எடுக்கலாம். ஆனால் இதற்கான வாய்ப்புகள் குறைவாக தெரிகிறது. அதே சமயத்தில் மூன்றாவது பிளானாக மார்க்கெட் கேப் அப்பில் ஓப்பன் ஆகி அது டவுன் சைடு கேப் ஃபில் செய்ய வரும். அதாவது 22,100 வரை வந்து சப்போர்ட் எடுத்து அப்சைடு செல்லும். அது சமயம் புட் செல் செய்து ட்ரேட் எடுக்கலாம். இது மூன்றாவது பிளான் ஆகும். நண்பர்களே, இதுபோன்று நீங்கள் பிளான் போட்டு ட்ரேட் எடுக்கவும். மார்க்கெட்டின் நிலவரங்கள் சரியில்லை. ஆகவே அப்சைடு செல்லும்போது ட்ரேடை குறைத்து கொள்ளவும், டவுன் சைடு வரும்போது ட்ரேட் எடுக்கவும். எந்த ட்ரேடு எடுத்தாலும் ஸ்டாப் லாஸ் போட்டு வைக்கவும். அடுத்த வீடியோவில் இண்டிகேட்டர் யூஸ் செய்து ப்ராஃபிட் எடுத்ததை பற்றி கூறுகிறேன். என்னுடைய வீடியோவை நன்றாக இருந்தால் லைக் செய்வோம், நண்பர்களுக்கு ஷேர் செய்வோம். நன்றி நண்பர்களே.